கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக தேவ ஜனங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். எப்படிப்பட்ட ஜனம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கிறோம், உங்களால் படைக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கிறோம், அல்லது உம்மால் நாங்கள் என்ன செய்கிறோம் வடிவமைக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், உம்மால் போஷிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம்னு சொல்லி பல விதமாக சொல்கிறோம். உண்மை தான். இன்னும் பல விதமாக கேட்டால் ஆண்டவருக்கு நீங்கள் யாருங்க, என்ன வேணும்னு கேட்டால் பல விதமாக சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, நான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் பிரியமான பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஊழியம் செய்கிற ஊழியக்காரமாங்க. இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க, நான் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லது உண்மைதான். ஆனால் பல விதங்களில் சொல்லப்பட்டாலும் நாம் இப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி தலைப்பில் பார்க்குற நாம இன்றைக்கு நாம் அதனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வேலையில் இருக்கிறோம். அந்த உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், உலகில் உள்ள எல்லா மக்களிடத்திலையும் விட உங்களையே நம்மளுக்கு சொந்த ஜனமாக கர்த்தர் தெரிந்து கொண்டால் வெளிப்பட்டிருக்கு. 2 விஷயங்கள். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஜனம் சொல்லி தலைவர் பார்க்குற நம்ம முதல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். அப்போது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களாக இருக்கிறோம் வேதம் சொல்லுறது. அப்போது அந்த பரிசுத்தமான ஜனங்கிற அந்த பதத்தை ஆழமாக நாம் தியானித்து உள்வாங்கி உட்கொண்டு அதன்படி நாம் வாழ நிச்சயம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் நாம் பரிசுத்தமான ஜனம், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி, நான் தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு பிள்ளை என்கிற அந்த நிலையை மறந்து போய் விடக்கூடாது. அப்போது நாம் எப்படிப்பட்ட ஜனம் சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி இருப்போம்? சாபமான, பாவமான, தரித்திரமான, பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களாக இருந்திருப்போம். உலகத்தாரை போல இருப்போம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, கடவுளாக, சொந்த தேவனாக, மீட்பராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷத்திலே நாம் என்ன செய்கிறோம்? எல்லா நிலைமையும் மாற்றி நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஜனம் சொல்லி வேதம் சொல்கிறோன்னா, பரிசுத்தமான ஜனம். இதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு நாம் அந்த நிலைமையை மறந்து போய் என்ன செய்கிறோம்? நம்ம ஏதோ புலமை கொண்டு தப்பான முறையில் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் பரிசுத்தமான ஜனம். பரிசுத்தமாக என்னென்னா புனிதமான, தூய்மை நிறைந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேவனால் கழுவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனம். அப்போது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவன் இரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிறார். அப்போது யார் நம்மளை என்ன சொன்னாலும், யார் நம்மளை தப்பாக அவதூறாக பேசினாலும், வருத்தங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஓரமாக கட்டிட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நாம் பரிசுத்தமான ஜனம், நாம் தேவனுக்கு பரிசுத்தமான பிள்ளைன்னு சொல்லி அந்த ஒரு உணர்வில் உறுதியாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எந்த சக்தியும் நம்ம அசைக்க முடியாது. அப்போது நாம் என்ன செய்யணும்? இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவர்களும் கூட தான் பரிசுத்தமான ஜனம் என்பதை மறந்து விடுகிறார்கள். மனிதர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா, அல்லது உலகம் ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டா, நம்முடைய நிலைமை மறந்து போய் ஐயோ நான் பாவின்னு சொல்லி நினைச்சிடும் அப்படின்னு மட்டமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவியை இருந்தோம். ஆனால் இப்போ தேவனுக்கு நம்ம எப்படி பரிசுத்தமான ஜனம், இதை மறந்து போய் விடக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உலகில் உள்ள அனைத்து ஜனங்களையும் விட கர்த்தர் உங்களை நமக்கு சொந்த ஜனமாக மாற்றிவிட்டார், தெரிந்து கொண்டால் வேதம் சொல்லுது. இரண்டாவதாக நம்ம எப்படிப்பட்ட ஜனமாக வேதம் சொல்கிறது? அவருக்கு சொந்த ஜனம். இது ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க. அப்போ அவருக்கு சொந்த ஜனமாக ஒரு உறவுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். இந்த உலகில் நினச்சவங்க எங்களுக்கு அவங்க சொந்தம், இவங்க சொந்தம்,
அவங்க பெரியவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, இவங்க உறவின் முறையாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் உள்ளவங்க பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள்லாம் எனக்கு சொந்த ஜனம், என் சொந்தக்காரங்க நீங்கள் தான்ங்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதை ஏற்றுக்கொள்கிற கேட்டுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நமக்கு சொந்தம் இயேசுதாங்கிறத மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை மறந்து விட்டு உலகத்தில் யார் யாரையே சொந்தம் சொல்லி போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவரை தவிர யாருமே கிடையாது. அப்போ நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாக, அவருக்கு உள்ள ஜனங்களாக நாம் இருக்கணும். இந்த உண்மையை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்போ நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்னா, முதலாவது பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். இரண்டாவதாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் விட நம்மை அவர் தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். அப்போது நமக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இயேசு மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான சொந்தம். இந்த உலகத்தில் பார்க்குற சொந்தம் எல்லாம் ஒரு மாயமான காரியம். அது அழிந்து போய்விடும். அது கூடவே கடைசி வரைக்கும் வராது. அதனால தான் கடைசி வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். உலகம் முடிவு வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அவர் தான் சொன்னார். இயேசுதான் சொன்னார், வேறு யாரும் சொல்லலை, சொல்ல முடியாது. அப்போது இதை கேட்குற, இதை புரிந்து கொள்கிற, இதை கவனிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தேவ பிள்ளைகளும், ஆண்டுடைய ஜனங்களும், வாலிப சகோதர சகோதரிகளும், ஆசிரியர் பெருமக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் சொந்தம் இயேசு தான். நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். எல்லா ஜனங்களையும் விட கர்த்தர் நம்மை சிறப்பாக தெரிந்து கொண்டு சொந்தக்காரர்களாக வச்சுருக்கார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! படைப்புகள் அனைத்தையும் விட நம்ம வேறு பிரித்து அவருக்கு சொந்த ஜனமாக திருநிலைப்படுத்தி இருக்கிறார், புனிதப்படுத்தி இருக்கிறார். அப்போ இதை புரிந்து கொண்டவர்களாக, இதை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? நாம் பரிசுத்தமான ஜனம், நாம் அவருக்கு சொந்த ஜனம் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த உண்மையை எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சாற்றி பறை சாற்றணும், சான்று பாருங்கள். ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் பிள்ளைகளும் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், நாம் அவருக்கு தான் சொந்த ஜனம் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரகசியங்களை அநேகருக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி கடவுளின் அன்பை பரவ செய்யுமாறு உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்த ஒளியம் வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமென்.